வாங்கிட்டு வந்த செடியெல்லாம் எப்படி ரீபாட் பண்ணுறோன்றத பார்க்கலாம். 3 சாமந்தி பூ வாங்கிட்டு வந்தேன். பர்பிள் கலர், மரூன், ஒயிட்டு. ஒரு கேசவர்த்தினி செடி அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஒரு செம்பருத்தி ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இதில் பார்த்திங்கன்னா நான் டெய்லியுமே எங்கள் வீட்டு வாசலில் கொட்டுற காஞ்ச இலையெல்லாம் ஒரு பேக்கில் எடுத்து போட்டு வச்சுட்டே வருவேன், செடி வைக்கும்போது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. அதுதான் போட்டிருக்கேன். மண் போட்டிருக்கேன், மண்புழு உரம் போட்டிருக்கேன். பேஸ் வந்து அந்த இலத்தழை தான். அதுக்கப்புறம் மண்புழு உரமும் மண்ணும் கலந்த கலவையை எடுத்து ஒரு லேயர் ஒரு 2 லேயர் அது போட்டுக்கிறேன். அது போட்டுக்கிட்டதுக்கப்புறம் எல்லா பிளான்ட்டுமே வந்து அந்த கவர்லேருந்து எடுத்துகிட்டு இதில் வைக்கணும். இந்த அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதும். ஒரு அரை பக்கெட்டு வந்து 1/4 பக்கெட்டு இலத்தழை வந்துடும். அதுக்கு மேலே இருக்கிற கொஞ்சம் ஏரியாவில் வந்து மண்புழு உரமும் போட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து அந்த பிளான்ட்டை வச்சு அதுக்கப்புறம் மண் போட்டோம். இப்படி தான் நான் வந்து அந்த செடி வைக்கிறது. இது கேசவர்த்தினின்னு சொல்லிட்டு ஒரு செடி இருக்குல்ல, ஆயிலெல்லாம் போடுவாங்க. ஒரு மாதிரி பர்பிள் கலரில் ஒரு பூ பூக்கும், தலைமுடிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த பிளான்ட்டு. அது வந்து அதில் வந்து பூவிலே வந்து போட்டாலே சீடு போட்டாலே வரும். ஃப்யூச்சரில் சீடெல்லாம் ஷேர் பண்ணுறேன். இந்த பிளான்ட்டெல்லாம் வந்து இதில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னும் 2 எக்ஸ்ட்ரா பக்கெட்டு, ஒரு 2 க்ரோ பேக் இருந்தது. அதில் ஆல்ரெடி நம்ம பதியம் போட்டு வச்ச செடியெல்லாம் வந்து அதில் பிளான்ட் வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுலேயும் மண் கொட்டு வச்சுருக்கேன். காலையில் இப்போ எல்லா பிளான்ட்டும் வச்சுட்டு தண்ணி ஊற்ற போனால் வெயில் இந்த அளவுக்கு இருந்தது. ஸோ கேமராவில் உங்களுக்கு எஃபெக்ட் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி வெயில் அடிச்சதில் கிளார் அடிச்சிச்சு போல இருக்குது. ஃபுல்லாக வந்து செடியே தெரியல, வெயில் தான் தெரியுது. செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றினேன் காலையில். அப்போ இந்த வச்ச செடிக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றியாச்சு. ஈவினிங் தானே வச்சேன், ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். காலையில் தான் வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றும்போது ஊற்றினேன். அதுவும் காலையிலன்னு கிடையாது, ஒரு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வந்து பண்ணுறதுக்கு. எல்லாத்துக்கும் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு ஒயிட் கலர் சாமந்தி, மரூன் கலர் ஒன்று, பர்பிள் கலர் ஒன்று. ஆல்ரெடி நம்மக்கிட்ட பேபி பிங்க் இருக்குல்ல, எல்லோவும் இருக்குது. இதெல்லாம் வந்து இயர்லி ஒன்ஸு செத்து போய்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது கிடையாது, நாட்டு சாமந்தியாக. இதுலேருந்தே நம்ம கட்டிங்ஸ் ரெடி பண்ணலான்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு மஞ்சளும் மெரூனும் சேர்ந்த ஒரு செம்பருத்தி பூ, அதில் நிறைய மொக்கு இருக்குது. அதுவும் வாங்கிட்டு வந்தேன், சாமிக்கு பூ ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த கலர் தான், ஒயிட் கலர் வந்து சூப்பராக இருந்தது. அங்கே போனவுடனே அதுதான் ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன். இந்த மெரூன் கலர் வந்து சூப்பராக இருந்தது. அதுங்க போனவுடனே என் கண்ணில் பட்டது இந்த சாமந்தி வெரைட்டி தான் ஃபஸ்ட்டு. சரின்னு சொல்லிவிட்டு அதையும் வாங்கிட்டேன். இன்றைக்கி வந்து இதெல்லாம் ரீபாட் பண்ணிவிட்டு பாருங்க, பர்பிள் கலர் சூப்பராக கலர். இதெல்லாம் ரீபாட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருந்தது மாடியில். ரொம்ப நாளாக செய்யணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒர்க் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். இன்றைக்கி அதோட தாமரைப்பூ வந்து கீழே பேக் சைடு வச்சுருந்தேன் ஒரு டப்பில் ஊற்றி. அதுக்கும் நேற்று நான் சொன்னேன்ல, இந்த வேஸ்ட்டு பேப்பர் ஸ்டோர் இருக்குது பார்த்தீங்களா, வேஸ்ட்டெல்லாம் வாங்குவாங்க, பக்கெட்டு தேவையில்லாத சாமான்லாம் போடுவோம்ல, அங்கே போனால் சீப்பாக கிடைக்கும். நான் வந்து 3 இதே மாதிரி பாக்ஸும் 5 பெயிண்ட் பக்கெட் பெருசும் வாங்கினேன். 300 ருபீஸ் ஆச்சு. ஒரு இதுக்கு வந்து 50 ரூபா கூட வராது, 40 ரூபா அந்த மாதிரி தான் வரும். லைஃப் நல்லா வரும்ல, அதுக்காக தாமரைப்பூவும் பிளான் பண்ணேன். அப்புறம் இந்த ரோஜா செடி வந்து நான் நட்டு வச்சது உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். அதுவும் இன்றைக்கி வந்து இந்த மண் கொட்டினதுலையே வந்து ஒரு பாட்டில் வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதையும் வச்சுட்டேன். அப்புறம் சாமந்தி பூ வந்து துளிர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுலேயும் வேர் விட்டு இருந்தது. சரி, அதையும் வந்து அந்த இதில் வச்சுட்டேன். எப்பயுமே நீங்கள் பாட்டு வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி பாட்டில் கீழே வந்து நல்லா வந்து ஹீட் பண்ணி ஹோல்ஸ் போட்டுருங்க. கீழே ஒரு 3 ஹோல்ஸு, சைடில் ஒரு 3 ஹோல்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வந்து
பாட்டை ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம பப்பாயா செடியை இந்த மங்களூஸ் வந்து உடச்சி போட்டு போயிட்டாங்க. ஒரு பிளான்ட்டை ஃபுல்லாகவே உடச்சிட்டானுங்க. ஒரு பிளான்ட் இருக்குது, அந்த இலையை தின்றேன்னு சொல்லிட்டு செடியே உடச்சிட்றானுங்க. சரி, ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களுக்கு பசிக்கும்ல. அதனால் இந்த பிளான்ட்டை அதுக்கே வச்சுட்டேன். அத்திப்பழம் ஒன்று காய்ச்சிருந்தது, அதையும் எடுத்துக்கிட்டேன். எல்லாத்துக்கும் செடிக்கு தண்ணி ஊற்றும் போதே கீழே இருக்க களை செடியெல்லாம் பிடுங்கி போட்டுடணும். தேங்க்யூ.